ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சரோடைய பார்ட் 3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாப்டர் 1 ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கு. நமக்கு இந்த இங்கிலீஷ் படிக்கிறது சுத்தமாக ஆகாதுங்கிறனால அப்படி சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஷாம்பூவில் ஏதாவது கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது புரியலைன்னா நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருந்தால் கண்டுபிடிச்சிடுவீங்க எதாவது கலக்கணும்னு. ஓகே, உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு தண்ணியை திறந்து விடுவா. இப்போ நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா குடுன்னு ஓடணும். ஷாம்பூவில் ஏதாவது லூப்ரிகன்ட்டுக்குன்னு கலக்கணுமா? ஷெட்டுக்குள்ளே அப்படியே போவோம். ஓகே, மியூசிக் ரூம்லேருந்து வெளியே வரா. இப்போ அப்படியே 2 ரூம் தள்ளி தான் இந்த ரூமு. ஓகே, எங்கே இருக்கா? அங்கே வெளியே வரா. பார்த்துட்டேன். அவன் நம்மளை பார்க்கக்கூடாது, அதுதான் மேட்ரு. பார்த்தானா துரத்த ஆரம்பிச்சிருவா. ஓகே, அப்படியே போயிடுவாங்களா? போயிரு 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 போயிட்டா. அப்படியே இந்த ரூம் வழியாக போயிடலாம். ஓகே, எப்படியும் தலையில் தீ வைக்கிற மாதிரி எதாவது கலக்கி விட்டுறான். தண்ணி போட்டோன்னே தீ எறிகிற மாதிரி அந்த மாதிரி எதாவது இருக்குது. என்னது? ஹேர் ரிமூவல் க்ரீமா? ஓகே, இதை எடுத்து ஷாம்பூவில் ஊற்றிடலாம். ஓகே, ஒர்க்கில் ஓடிடுவோம். வரட்டும். எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு வச்சு என்ன ஆக போகுதுன்னு. எப்படியோ தலையில் ஒரு முடிவோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஹேர் ரிமூவல் க்ரீம்னு போட்டுருந்துச்சு. ஓகே, வந்துட்டாவ குளிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, இப்போ தான் போகிறாளா? சரி, உள்ளே போ. அப்படியே காலை தூக்கி வச்சு உள்ளே போயிரு பார்க்கலாம். இப்போ அப்படியே ஷாம்பு தலைக்கு போடு. ரிசல்ட் என்ன நாங்கள் சொல்கிறோம். ஓகே, தேய்க்க ஆரம்பிச்சிட்டா. வரும் கொஞ்ச நேரத்தில் முடியும் வந்துடும். கையோட வந்துருச்சா? ஓகே, மொட்டையாக போகிறா. போய் பாரு அழகு முகத்தை எப்படி நல்லா அப்படியே பழன்னு மின்னுதா தலை. எத்தனை கொடுமைப்படுத்தியிருப்ப. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்க் சோல் ஷால் நாட் see the light, ஸோ கட் ஆஃப் தி சேர் லெக். சேரோட லெக்கை கட் பண்ணோம். அதாவது வந்துட்டு இவ வெளியே சன்பாத் எடுக்க போகிறாளாம். அதனால் வந்துட்டு அந்த சேரோட லெக்கை கட் பண்ணணுமா? இவ எந்த சேரில் உட்காருவான்னு வேறு தெரியலையே. எல்லா சேரையும் கட் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஒரு சேரை மட்டும் கட் பண்ணால் அப்புறம் மாற்றி உட்காந்துட்டானா எல்லா சேரையும் கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அப்படியே வந்துட்டு போவோம். இப்போ நமக்கு அறுக்கிறக்கு எதாவது வேணும். ஸோ வந்துட்டு வீட்டுக்கு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கே தான் ஒரு சாவை பார்த்தேன், போன எபிசோடுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சாவை பார்த்தேன், அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம ஷெட்டுக்கு போயிடுவோம். ஷெட்டில் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி விட்டு எந்த பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஷெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அப்படியே வந்துட்டு கிச்சனுக்கு போகிறா. இப்போ கிச்சனுக்கு போகிற கேப்பில் நம்ம அப்படியே போய் அறுத்துட்டு வந்துடலாம். அப்பாடா, சா இங்கே இருக்குது. ஓகே, இந்த சாவை எடுத்துகிட்டு போய் அப்படியே அறுத்துடுவோம். அப்படியே இந்த வழியாகவே போயிடலாம். ஷெட் வழியாக போயிட்டு அப்படியே அந்த சேரோட காலை அறுத்து விட்டுட்டு இவ எப்படி விழுகிறா அப்படிங்கிறத இப்போ மறைஞ்சிருந்து பார்ப்போம். சரி, ஓகே. இங்கே ஒரு பொட்டி மாதிரி ஒன்று இருக்குது, எதுக்குன்னே தெரில. அண்ட் இந்த காலை அறுத்து விட்டுறலாம். அறுத்து வச்சு அடுத்து அதை அறுத்துடலாம். எங்கடா சா? என்ன காணாமல் போயிடுச்சு? இது அறுக்க முடியலையே. சரி, ஓகே, வந்துட்டு இங்கே நிற்போம். வரட்டும். ஓகே, அதான் வந்துட்டு இருக்கா. நானும் ரொம்ப நேரமாக நின்றுருந்தேன். அப்புறம் துரத்த ஆரம்பிச்சிட்டா. பார்த்து என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டா. நானும் வெளியே வந்துட்டேன். அப்புறம் அப்படியே மேலே வந்துட்டு இங்கேருந்து அப்படியே போவோம். போயிட்டு போய் உட்கார்றலா. ஓகே, உட்காந்துட்டா. உடஞ்சி விழுந்ததா? இல்லை, தப்புச்சிட்டா. அதாங்க இந்த சேரை அறுத்துட்ருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இந்த டைம் கரெக்டாக சேரை இருக்கேன் பாடுறா. அதே மாதிரி ஷெட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் சேரை அறுத்துட்டு நானும் ஓடிட்டேன். இப்போது வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கிச்சன் வழியாக வரா. கிச்சன் வழியாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வரட்டும். அப்படியே கிச்சன் வழியாக
சீக்கிரம் தான் வாயேன். எபிசோடு வேற ரொம்ப நேரமாக போகுது. கீழே வந்துட்டா இனி உட்கார்றதா பாக்கி. ஓகே வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. உட்காந்துட்டா. அவ்வளோதான், பிடுங்கிருச்சு. எப்படி வேற லெவலா? ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளேம் கேம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்ஸம் கலெக்ட் மிஸ்டீஸ் டார்க் வேர்ல்ட் பை ப்ளோயிங் அப் ஃபயர் பிளேஸை ப்ளோ பண்ணணும், அதாவது வெடிக்க வைக்கணும். இதுக்கு நமக்கு தேவையானது கீழேயே காட்டுதுன்னு நினைக்கிறேன். ரெக்கமெண்டட் தண்ணி காட்டுது. தண்ணி, பியர் ட்ராப்பு, ஹேமர் இதெல்லாம் கேட்குது. தண்ணி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தண்ணி கிச்சனில் தான் இருக்கும், வேற எங்கே இருக்கும்? ஓகே குளிர் காயிலையா இரு, இன்னும் ஒரே அடியாக காய வச்சிட்றேன். ஓகே இப்போ வந்துட்டு நமக்கு என்னென்ன வேணும்? வெடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். ஷெட்டில் தேடுவோம். வெடிக்கணும். அது வெடிக்கிற மாதிரி ஒரு பொருள் நமக்கு வேணும். ஓகே கேசலின் இருக்கு. கேசலின் ஓஹோ புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேசலின் எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ஊற்றினோம்னா அப்பயே வெடிச்சிடும். அதாவது வந்துட்டு இப்போ தீயை அணைச்சி இதை கொண்டு போய் உள்ளே சொருகணும். இதுதான் மேட்ரு. இதை வேற பூட்டி வச்சிருக்கா. தண்ணி இப்போ வேணுமே, நமக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது? ஓகே நம்ம அப்படியே வந்துட்டு சுற்றிட்டு கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். பேஸ்மெண்ட்லேயும் லாக் போட்டு வச்சுருக்கா. வெளில வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓகே சேரு இங்கே தான் முதல்ல இவளுக்கு வெயிட் வச்சோம். கேசலின் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தான் வேணும். தண்ணி வேறு கிச்சனுக்கு போயிட்டுருக்கா. கிச்சன் வழியே இப்போ வெளியே வரா. ஒரு ஆகாவளி. இப்போ வேறு நம்ம சுற்றிட்டு வேறு போகணுமா? இப்போ இங்கேருந்து போகிறக்குள்ளே வெடிஞ்சிடும். அதனால் நம்ம வீட்டு வெளியே சுற்றிட்டே போயிடுவோம். புதிரா கைப்புள்ள. ஓகே வந்தாச்சு. இப்போ வரா வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறா? நடந்துக்கிட்டே இருக்காளே. இவளுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இருக்காதா? வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கா. ஓகே பெண் எடுத்து இந்த சைடு சுற்றிட்டு வராளா? தண்ணி எங்கடா இருக்கு? தண்ணியா இங்கே இருக்குடா. இதுதான் தண்ணின்னு நினைக்கிறேன். ஓகே இது எடுத்து ஃபயர் பிளேஸில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வச்சுருவோம். அவள் வந்து பற்ற வைக்கையில் இது வெடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஊற்றி வச்சு இது இங்கே புதைச்சி வச்சுருவோம். இப்போ ஓடிடலாம். வர்றதுக்குள்ளே வந்து இப்போ அதை கொளுத்தி சாகணும். இப்போ பாருங்கள் அவன் மண்டை மூஞ்சி எந்த லெவலுக்கு ஆக போகுதுன்னு. ஓகே நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே என்ன இப்போ தான் கிச்சன் வழியாக வரா. இவ எண்ணெய்க்கு வந்து அது எண்ணெய்க்கு கொளுத்தி அதுக்குள்ளே அது எக்ஸ்பீரி ஆகி வெடிக்காமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? ஓகே வந்துட்டா ஃபயர் பிளேஸ்க்கு. ஓகே இப்போ பற்ற வச்சுருவா பாருங்க. பற்ற வை வச்சுட்டா. டொமேல் எப்படி வெடிச்சதா? வேற லெவலா? ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெல்லோ ஆட் பண்ணுமா? பாத்டப்பில் ஜெல்லோக்கு நான் இங்கே போவேன். ஜெல்லோன்னா என்ன அது? ஜெல்லோன்னா ஜெல்லியா? ஜெல்லின்னு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஜெல்லி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஜெல்லி எங்கே இருக்கும் யோசிப்போம். ஜெல்லி சாப்பிட்ற பொருள் தானே. கிச்சனுக்கு போய் தேடும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்ற பொருள் எங்கே கொண்டு போய் ஒர்க் ஷாப்லேயே வச்சுருப்பா. கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருப்பா. ஓகே அதை போய் முதல்ல கிச்சனில் தேடுவோம். இப்போ மேலே தான் இருக்கா, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே அந்த ரூம்லேருந்து கீழே இறங்காமல் இருந்தால் சரி. ஓகே வெளியே காரிடாரில் தான் சுற்றிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம கிச்சனுக்கு போயிட்டு இறங்கி வரா. சீக்கிரம் வரக்குள்ளே அந்த ஜெல்லோவை கண்டுபிடிக்கணும். இது வேறு இங்கே இருக்குடா. ஓகே இதான் ஜெல்லோன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து தோலை கிடச்சிருச்சு. இப்போ ஜெல்லோவை எடுத்துகிட்டு போய் பாத் டப்பில் போடணும். பாத் டப்பில் போட்டால் என்ன ஆகும்? எல்லாமே ஜெல்லி ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னடா போட முடியல. இது வேறு ஆகுனா கிளிச் ஆகிட்டு இருக்கு செவத்தில் போய். சரி அப்படியே போயிடுவோம். போயிட்டு இந்த ஜெல்லோவை எடுத்து கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு கொட்டிட்டு பாருங்கள் ஜெல்லியாக குளிக்கிட்டோம். ஓகே நம்ம அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ வேறு 10 பாத்ரூம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றில் போய் தலை செய்வோம், ஒன்றில் குளிப்பா.
அடிக்கடி நைஸ் ஹேர்னு வேறு தலை சீவிட்டு இருப்பா. ஓகே, இது அவளோட ரூமா? பாத்ரூம் எங்கடா இருக்கு? இது என்னது ஸ்கல்ப்சர் ரூமு? இதுக்குள்ள ஏதாவது கிடைக்கா? இல்லை. மியூசிக் ரூமு, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஓகே, பாத்ரூம் 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 எங்கடா இருக்கு? இது அவளோட ரூமு. இதுக்குள்ள இங்கே ஒரு ரூம் போகுது. இது ரூம் இல்லையா? இங்கே ஒரு ரூமு. இதுதான் வந்துட்டு இந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கா. இதுக்குள்ளே தான், இது வழியே தான் கிச்சனுக்கு போவா. ஓகே, இப்போ தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராவ, வெளியே இருந்து வரா. இதுதான் பாத்ரூமா? இது என்னது பபுள் சோப்பா? இங்கே தண்ணியை காணும். வேறு பாத்ரூம் எதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பபுள் சோப்பு இது எதுக்காவது யூஸ் ஆகும், எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த ரூம் வழியாக போனோம்னா இதுதான் பாத்ரூமா? இங்கே இருக்குடா பாத்ரூம். என்னடா வீடு கட்டி வச்சுக்கிறா. ஓகே, ஃபஸ்ட்டு ஜெல்லோ கொட்டிடலாம். கொட்டிட்டு கவர் இது ஜெல்லோ வித் சம்திங். அப்போ இதை ஊற்றிட்டு ஓடிடலாம். ஓகே, வரட்டும். சீக்கிரம் எந்திரிச்சு வா. சீக்கிரம் எந்திரிச்சு வந்தீங்கன்னா தான் வேலையாகும். எனக்கு 1008 வேலை இருக்கா இல்லையா? அடுத்து எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணுறதுன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். சீக்கிரம் வாடி. ஓகே, நம்ம கீழே வந்தாச்சு. இவளும் போய்கிட்டு இருக்கா, பொறுமையாக போகிறா. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் பாத்ரூம் கிட்ட போயிட்டா உள்ள. அப்படியே எகிரி உட்காரு பார்க்கலாம். ஓகே, உட்காந்துட்டா. அவ்வளோதான், மாட்டிக்கிட்டா. வேற லெவல், மாட்டிக்கிட்டா டெல்லியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிங் பாம்பை வந்துட்டு சவுனாக்குள்ளே போடணும். அதான் அந்த ஒரு பொட்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு தெரியுமா, மஞ்சள் கலரில். அதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஸ்டிங் பாம்பை போடணுமா. ஸ்டிங் பாம்புக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ, அதை வேற எங்கேருந்து தேடுறது? ஐயோ, வேற ஸ்டீம் பாத் எடுப்பாலாமா. ஓகே, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு எப்படி வீட்டுக்கு வெளியே தான் ஸ்பான் பண்ணி விடுவானுங்க. நம்ம வந்துட்டு ஸ்டிங் பாமாக கண்டுபிடிக்கணும். ஸ்டிங் பாம் எங்கே இருக்குது? அங்கே ஓடுவோம். ஸ்டிங் பாம் வந்துட்டு ஷெட்டில் இருக்குமா இல்லை மேலே இருக்குமான்னு வேறு தெரியலை. ஷெட்டுக்கு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஷெட்டில் ஸ்டிங் பாம் இல்லை. கத்திரிக்கோள்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்டிங் பாம் இல்லை. ஏன்டா இதெல்லாம் கண்ணு முன்னாடியே வச்சு எடுத்து கொண்டு போய் கூட்டிகிட்டு வர மாட்டோமா? ஓகே, ஒதுக்கி வந்துட்டு அப்படியே மேலே எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். குப்பை தொட்டியில் எதுவும் இல்லை. சரி, குப்பையில் கிடக்குன்னு நான் யோசித்தேன். சரி, மேலே வந்துட்டு தேடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. ஓகே, அப்படியே இந்த வீட்டை சுற்றிக்கிட்டு எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம். நானும் ஒரு அரை மணி நேரமாக தேடி கடைசியில் ஸ்டிங் பாம் கிடைக்காம வீடு பூரா சுற்றி இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி வித்தையெல்லாம் காட்டி எங்கெங்கேயோ போய் தேடிட்டு கடைசியாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்தேன். ஓகே, பேஸ்மெண்ட்டில் போய் தேடுவோம். பேஸ்மெண்ட்டு தான் நம்ம இன்னும் தேடாத இடம். அதில் தேடிட்டோம்னா வந்துட்டு வேலை முடிஞ்சுது. இது வேறு அந்த பியர் பேப்பராக எடுக்கிறது, எடுத்தோலை. இது வேறு கதவு மூடி விடுது. சரி, போய் தொலை. இது ஒரு நசை ஆகுன்னா வச்சு ஏற்றிடுறா எங்கேயாவது. இங்கே தான் பேஸ்மெண்ட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கே இல்லை, இதுலேயும் இல்லை. சிங்க் பாம் அங்கே இருக்குடா. ஆக காகா கிடச்சிருச்சு. இதுதான் நினைக்கிறேன். யா, த்ரோ இட் இன் தி சவுனா. வந்துட்டு அவள் அங்கே போயிடுவாளா சவுனாக்கு? கீழே கிச்சனுக்கு வரா. இப்போ கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் போய் வெயிட் பண்ணுவோம். கிச்சன்லேருந்து வெளியே வரான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, வெளியே தான் வரா. வந்துட்டா. அப்படியே சவுனாக்குள்ளே போகிறா. பார்த்தீங்கன்னா நம்ம போய் இதை க்ளோஸ் பண்ணி விட்றோம். அது என்னடா மேலே இது புகை வருது? இதுக்கு எங்கடா சுவிட்ச் இருக்குது ஆன் பண்ணுறதுக்கு? எங்கேயுமே தெரியல. அதை மூடிடுவோம். மூடு. ஓகே, மூடியாச்சு. இதை மூடிட்டு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டாக உள்ளே போடுறோம். நம்ம வந்து கண்ணு முன்னாடியே மூடிட்டு போகிறோம். இவளுக்கு கண்ணு தெரியாத மாதிரி கொண்டிருக்கா பாருங்களேன். ஓகே, போட்டாச்சு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. கதம் எப்படி வேற லெவல் இருக்கா? நல்லா வந்துட்டு வாசனையாக இருக்கா. பக்கத்தாலேயே உட்காந்துருக்கு அது. அவ்வளோதான், தெரிச்சு ஓடுறா. அவ்வளோதான், செத்துட்டா. அப்படியே விழுந்து செத்துட்டா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. பாருங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறோன்னு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்பேஷன்ட்லி வெயிட்டிங் ஃபார் தி பார்சலில் ஏதாவது வெயிட் வைக்கணுங்கிறாங்க. மேக்கர் வெயிட் a bit long
ஷால் பி. ஓஹோ! தப்பா படிக்கிறேன்ல. எனக்கும் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா, பார்சல்ல வந்துட்டு லேட் பண்ணணுமா? பார்சல் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு எதுவும் போட்டிருக்கு. தெரில. அதான் வந்துட்டு அவள பார்சல தொறக்க விடாம பண்ணணும். தொறந்தா அப்போ ஏதாவது வைக்கணுமா உள்ள? தெரில. பார்சல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே இருக்குன்னே தெரில இப்போ. இப்போ தான் போட்டு போனால் அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. ஓகே. இப்போ அப்படியே வந்துட்டு மேலே போகலாம். இல்லை வேண்டாம். ஷெட்டில் ஏதாவது தேடிட்டு போவோம். இங்கே ஹேமரு பார்சல் சம்மந்தமாக இங்கே ஒன்றுமே இல்லையே. கத்திரிக்கோல் இருக்குது. கத்திரிக்கோல் இதை எடுத்து வச்சுப்போம். எதுக்காவது யூஸ் ஆகும். என் க்ரோபார் வச்சு நான் என்ன கதை திறக்க போகிறேன். பார்சல் திறக்கிறதுக்கு கத்திரிக்கோல் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜிம்முக்கு வந்தால் எனர்ஜி ட்ரிங்க் வச்சுருக்கா. இந்த த்ரெட்மில்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரில. இங்கே என்னது டேப் இருக்குது. ஓகே இதுதான்டா இப்போ தானே டேப்புங்கிறோடனே இங்கே பார்க்குறேன் நான். சரி ஓகே டேப்பு கிடச்சிருச்சு. வேறு நடந்துகிட்டு இருக்கா இங்கேயும் அங்கேயுமே. நான் அப்படியே சுற்றிட்டு போகலான்னு பார்த்த வேலையினால கதவெல்லாம் திறந்து கிடக்கு. இதுக்கு அந்த சைடு போக முடியலை. இவ இப்போ தான் மேலே வராளா இல்லை கீழே இறங்குறா? கீழே இறங்கி அப்படியே படுத்துட்டா. அவ்வளோதான். படுத்துட்டாளா? அப்படியே சாஞ்சிட்டா. இப்போ நம்ம அப்படியே போயிடலாம். இன்னும் மறுபடியும் எந்திரிச்சிட்டா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே தான் போகணும். மேலே தான் காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா காட்டுதுன்னு சொல்கிறதுக்குள்ளே துரத்த ஆரம்பிச்சிட்டா. இதை திறந்துட்டு ஓடிடலாம். ஓடுறா. இப்போ வேற துரத்திட்டு இருக்கா லூசு மாதிரி. அதே தெரியுது நான் தான் வந்துட்டு இத்தனையும் பண்ணுறேன்னு. அதுவும் கண்டுபிடிக்காமல் இருக்கா பார்த்தீங்களா? எதுக்கும் ஒரு டெஸ்ட்டு வைக்கணும். டெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே டைரெக்டாக போய் சேரில் உட்காந்துடுறது. ஸ்கூலில் மட்டும் எத்தனை டெஸ்ட்டு வைக்கிற நீ? இப்போ டெஸ்ட் பண்ணி உட்கார வேண்டியதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். இந்த ரூமில் ஏதோ காட்டுச்சு. இங்கே ஒரு கத்திரிக்கோல் கிடக்கு. இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ பேஸ்மெண்ட்டா இல்லை கிச்சன் வழியாக வெளியே போகிறா. ஓகே இந்த க்ளவுஸ் வந்துட்டு எதுக்குன்னா பீஹைவ் எடுக்கிறதுக்கு. பீஹைவ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இதோ அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே கூட்டு போகிறதா? ஏணி நம்ம கையிலேயே தான் இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. போன டைம் மாதிரி ஏணி காணாமல் போயிருமோன்னு. போயிருச்சு. தூ. ஓகே அப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு முட்டி மோதி அந்த பீஹைவை எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பார்சலுக்குள்ளே பீஹைவை போடணும். இப்போ எங்கே இருக்கா? கிச்சனில் இருக்காளா? கிச்சனில் இருக்கா. அப்படியே ரிட்டர்ன் போகிறோம். எங்கேயோ இவ ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே நம்ம போயிடணும். ஓகே வெளியே போயிட்டா. இப்போ வந்துட்டு பார்சலுக்குள்ளே இதை கட் பண்ணிவிட்டு ஓகே கட் பண்ணியாச்சா? இப்போ திறந்து பீஹைவை உள்ளே போடணும். முடியாச்சு. அடுத்து டேப்பை வச்சு ஒட்டிடணும். ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ வருவா வந்து பார்சலை திறப்பா. கடி வாங்கி சாவா. இப்போ அதுதான் நம்ம பிளானு. இப்போ அப்படியே வெளியே இருந்து உள்ளே வரான்னு நினைக்கிறேன். பொறுமையாக வரா. வந்துட்டா. இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வரா. இப்போ நம்ம என்னைக்கு அந்த பார்சலை திறந்து என்னைக்கு கடி வாங்கி நம்ம என்னைக்கு பார்த்து அதை சிரிக்கிறது. வந்துட்டா வெளியே வந்துட்டா. கிச்சனை விட்டு இப்போ அப்படியே வரா. ஓகே இப்போ பார்சலை திறந்து கடி வாங்கிடுவா. வந்துட்டா. ஓகே திறக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன தானாக திறந்துருச்சு. கையோட்டு தேடு. என்னது கட்டிங் பிளேடு என்னமோ இருக்கு. தேன் கூட எடுத்துட்டா. அவ்வளோதான். கடி வாங்கி சாகு. அவ்வளோதான்டா. ஓகே கைஸ் இந்த கேம் பிளே இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கேம் பிளேயோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா கைஸ். பை.